ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 4ல் வாட் ஆர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எதாவது மிஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இங்கே நிறைய பசங்க வந்து நிற்கிறாங்க கரெக்டாக. அவங்க வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறவங்க வந்து 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, செகண்ட் நிற்கிறவங்கள 2 அப்படின்னு போட்டிருக்காங்க, தேர்டு நிற்கிறவங்கள 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது இதுதான் இதனுடைய ஆர்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ 1 2 அப்போ பேலன்ஸ் நிற்கிறவங்க யார்? இது வந்து 4, இது வந்து 5. ஸோ அந்த மாதிரி இப்போ கீழே பார்க்கலாம். let us draw. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, let us draw start from 1 and move forward up to 9. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. ஃபார்வர்ட் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருக்காங்க ஆர்டராக. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த இடத்துல பேக்வேர்டில் எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க? 9லேருந்து 1 வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. 9 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்வேர்டு அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும், பேக்வேர்டு அப்படின்னா நமக்கு 9லேருந்து 1 வரைக்கும். ஸோ இங்கே கீழே பாருங்கள், இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா 9 சர்க்கிள்ஸ் ஆன் த ஃப்ளோர். ஒரு கீழே இருக்க ஃப்ளோரில் 9 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். ஓகே, அண்ட் லெட் த சில்ட்ரன் ஜம்ப் ஆன் தெம் டு ப்ராக்டிஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் கவுண்டிங். ஸோ சில்ட்ரன்ஸை நம்ம வந்து ஜம்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜம்ப் பண்ண வைக்கலாம். 9 8 அப்படி சொல்லும்போது சில்ட்ரன்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ப்ராக்டிஸ். கீழே பாருங்கள், ப்ராக்டிஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரைட் த நம்பர்ஸ் ஃபார்வேர்டு. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட ஃபார்வேர்டில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்வேர்டில் எழுதலாமா? 1 2 3. இங்கே என்ன வரும்? 4. இங்கே என்ன வரும்? 5. இங்கே 6. இங்கே 7. இங்கே 8. இங்கே 9. இப்போ இங்கே பேக்வேர்டில் எழுத சொல்லியிருக்காங்க. 9 8 7 6 5 4 3 2 1. அவ்வளோதான். ஸோ ஃபார்வர்ட்னா 1லேருந்து 9 வரைக்கும், பேக்வேர்ட்னா 9லேருந்து 8 வரைக்கும். பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் யூஸிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் கவுண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நடுவில் கொடுத்துருக்காங்க 4 5 6ன்னு. ஸோ அப்போ இங்கே எது நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 1. இங்கே 7 8 9. இங்கே அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் எழுதலாமா? 9க்கு முன்னாடி என்ன வரும்? 8. அப்புறம் 7 இருக்குது, 6 5 4 3 2. கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இதுதான் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அடுத்தது பார்க்கலாம். ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை ரீச் த ஃப்ளவர். ஃபில் இன் த சர்க்கிள்ஸ் பை கவுண்டிங் பேக்வேர்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த பட்டர்ஃப்ளை இந்த ஃப்ளவர் கிட்ட போகிற வரைக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை போகுது 9 8. அடுத்த நம்பர் 7. அடுத்து என்ன நம்பர்? 6 எங்கே போகுது? ஆரோ மார்க் இங்கே போகுது. ஸோ 6. அப்புறம் 5. அதுக்கப்புறம் 4. அப்புறம் 3 2 1. பட்டர்ஃப்ளை ரீச் ஆகிடுச்சு. 9லேருந்து இப்படியே போய் இப்படி வந்து இப்படி போய் ஃப்ளவரை ரீச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபார்வர்டாக இல்லை பேக்வேர்ட் ஆர்டராக எந்த பக்கம் நீங்கள் ஜம்ப் பண்ண போகிறீங்க? 1 2 3லேருந்து 9 ரீச் பண்ண போகிறீங்களா? இப்படியும் நம்ம போடலாம். இல்லை 9 8 7லேருந்து ரீச் பண்ண போகிறீங்களா? எப்படி போட்டாலும் நமக்கு இதை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 1லேருந்தே போடலாம். இப்போ நான் இந்த ட்ராயிங்கை கண்டினியூ பண்ணுறேன். 1லேருந்து 1 to 2க்கு போட்டேன். இப்போ 2லேருந்து நம்ம எப்படி போடணும்? 3க்கு ட்ரா பண்ணணும். 3லேருந்து 4க்கு, 4லேருந்து 5க்கு, அப்புறம் 5லேருந்து 6க்கு, 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9. என்ன வந்திருக்கு நமக்கு? டக் வந்திருக்கு. என்ன கேட்குறாங்க? வாட் கம்ஸ் பிஃபோர் 5. ஸோ இவ கேட்குறா 5க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்னு. அதுக்கு இந்த பையன் சொல்கிறான், ஹவு கேன் வி ஃபைண்ட் இட். எப்படி நம்ம அதை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஸோ அவள் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் இந்த 4 தான் பிஃபோர். பிஃபோர் நம்பர் எது? 4. ஓகே, ஆஃப்டர் நம்பர் எது? 6. ஸோ 5க்கு முன்னாடி இருக்கிறது 4,
5க்கு பின்னாடி இருக்கிறது வந்து 6. ஸோ 5க்கு பிஃபோர்னு கேட்டால் 4, 5க்கு ஆஃப்டர்னு கேட்டால் 6. பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. இப்போ அந்த பையன் சொல்கிறான், யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் 5 விச் இஸ் இன் பிட்வீன் 4 and 6 அப்படின்னு சொல்கிறான். ஸோ 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்க அந்த 5 பக்கத்தில் தான் நீ நிற்கிற அப்படின்னு சொல்கிறான். இன் பிட்வீன் அப்படின்னா நடுவில், 4க்கும் 6க்கும் இன் பிட்வீன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில். இப்போது லெட்டஸ் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். பிஃபோர் நம்பர் இங்கே ஆஃப்டர் நம்பர் எழுதணும், இங்கே நம்பர் இன் பிட்வீன். ஸோ பிஃபோர் நம்பர் 4க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 3, 7க்கு முன்னாடி 6, 5க்கு முன்னாடி 4, 9க்கு முன்னாடி 8. அதே மாதிரி இப்போ ஆஃப்டர் நம்பர் 2க்கு அப்புறம் 3 வரும், 6க்கு அப்புறம் 7, 3க்கு அப்புறம் 4, 8க்கு அப்புறம் 9. இப்போது பிட்வீன் நம்பர்ஸ் 2க்கும் 4க்கும் இன் பிட்வீனில் என்ன இருக்கும்? 3 இருக்கும். 7க்கும் 9க்கும் இன் பிட்வீனில் 8 இருக்கும். 5க்கும் 7க்கும் இன் பிட்வீனில் 6 இருக்கும். 4க்கும் 6க்கும் இன் பிட்வீனில் 5 இருக்கும். அவ்வளோதான். Let us learn. Starting from 1, I jump forward on numbers in 2s. ஸோ அவள் என்ன சொல்கிறா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து நான் 2ஸ்க்கு ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, 2s அப்படின்னா என்ன? இப்போ 1லேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு ஓகே 3க்கு ஜம்ப் பண்ணுறா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவள் ஜம்ப் பண்ண போகிறா. இட் மீன்ஸ் யூ ஜம்ப்டு ஆன் த நம்பர் 1, 3, 5, 7 and 9 அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகேவா? 3க்கு ஜம்ப் பண்ணிட்டா 2வை விட்டுட்டு. அப்புறம் இங்கேருந்து 5க்கு ஜம்ப் பண்ணுறியா? அப்படியே ஒரு நம்பரை விட்டுட்டு 7க்கு ஜம்ப் பண்ண போறியா? அப்படியே ஒரு நம்பரை விட்டுட்டு 9க்கு ஜம்ப் பண்ண போறியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 8, ஐ ஜம்ப் பேக்வேர்ட் ஆன் த நம்பர் இன் 2s. நான் என்ன பண்ண போகிறேன்? 8ல் ஸ்டார்ட் பண்ணி நானும் 2ஸில் ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பேக்வேர்டில் நான் வந்து ஜம்ப் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். பேக்வேர்ட்னா பேக்வேர்டு எழுதிக்கணும் 9லேருந்து 1 வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 அப்படின்னு சொல்கிறான். அப்போ 8லேருந்து நானும் 2ஸில் ஜம்ப் பண்ண போகிறேன். அப்போ 8லேருந்து ஒரு நம்பர் விட்டுட்டு 6க்கு ஜம்ப் பண்ணணும். அப்போ 6லேருந்து ஒரு நம்பர் விட்டுட்டு 4க்கு ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் விட்டு 2க்கு ஜம்ப் பண்ண போகிறோம். இப்போது அவள் கேட்குறா, இட் மீன்ஸ் யூ ஜம்ப்டு ஆன் த நம்பர் 8, 6, 4 and 2 அப்படின்னு கேட்குறா. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். Let us practice. Complete the forward skip counting in 2s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே forward skip countings in 2ல் இருக்க forward skip counting கண்டுபிடிக்கணும். இப்போ 1, 2வை விட்டுட்டு என்ன எழுதியிருக்காங்க? 3 எழுதியிருக்காங்க. இப்போ 3க்கு அப்புறம் 4 நம்ம விட்டுட்டு என்ன எழுதணும்? 5 எழுதணும். ஓகே, பிகாஸ் இது வந்து 2s, ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் 2ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பரை விட்டுட்டு எழுதணும். அப்புறம் 6 எழுதக்கூடாது, 7 எழுதணும். 8 எழுதக்கூடாது, 9 எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 இங்கே 4 கொடுத்துருக்காங்க, 3யை விட்டுருக்காங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம 5 விட்டு 6 எழுதணும், 7 விட்டுட்டு 8 எழுதணும். இங்கே பேக்வேர்ட் கவுண்டிங்கில் 2s கேட்டிருக்காங்க. அப்போ 9, இதுக்கப்புறம் முன்னாடி என்ன வரும்? 8 வரும். அதுக்கப்புறம் 7. இப்போ என்ன நம்பரை விட்டுட்டு இங்கே எழுதணும்? 6 அப்படிங்கிற நம்பரை விட்டுட்டு 5 எழுதணும். இங்கே 4ை விட்டுட்டு 3 எழுதணும், 2வை விட்டுட்டு 1 எழுதணும். இங்கே 8, 7ை விட்டுட்டு 6 எழுதியிருக்காங்க. அடுத்து 5ை விட்டுட்டு 4 எழுதணும், 3யை விட்டுட்டு 2 எழுதணும். இப்போ let us learn. On Teacher's Day, Peter and Kamala have bought a few flowers to make a bouquet for the teacher. ஸோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கமலாவும் பீட்டரும் பொக்கே வாங்கிட்டு வராங்க. அப்போது கமலா சொல்கிறா, ஐ ஹாவ் மோர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறா. என்கிட்ட நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு. ஹவு டு யூ சே, நீ எப்படி சொல்கிற உன்கிட்ட நிறைய இருக்குன்னு அப்படின்னு அவன் கேட்குறான். ஐ ஹாவ் 7 flowers பட் யூ ஹாவ் ஒன்லி 4 flowers அப்படின்னு அவள் சொல்கிறா. ஐ ஹாவ் மோர் ஃப்ளவர்ஸ் தென் யூ. என்கிட்ட 7 flowers இருக்குது, உன்கிட்ட ஒன்லி 4 flowers தான் இருக்குது, அதனால் என்கிட்ட தான் உன்னை விட நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஐ ஹாவ் லெஸ் ஃப்ளவர்ஸ் தென் யூ. ஸோ அப்போனா என்கிட்ட 4 தான் இருக்குன்னா உன்னை விட என்கிட்ட வந்து கம்மியாக இருக்குதா அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகே, 7 தானே நமக்கு அதிகம். ஸோ நமக்கு கமலா தான் நிறைய வச்சுருக்கா. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்கலாம், லெட் அஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட், ரைட் அண்ட் டிக்
மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அண்ட் டிக் மோர் பண்ணணும். இப்போ இங்கே 1 2 3 4 5. ஸோ இங்கே எத்தனை பால்ஸ் இருக்குது? 5 பால்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே எத்தனை பால்ஸ் இருக்குது? 1 2 3 4 பால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மோர்னால் எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே கவுண்ட் பண்ணலாமா? 1 2, இங்கே நான் எழுதுகிறேன் 1 2 3 4 5 6 7 8. டோட்டலாக 8 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ இப்போ இங்கே எது லெஸ்ஸாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. LESS. எது லெஸ்? 8. ஸோ இப்போ 8 நம்ம டிக் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட், ரைட் அண்ட் டிக் த கிரேட்டர் நம்பர். வாட் இஸ் கிரேட்டர் நம்பர்? பெரிய நம்பர், அதுதான் நமக்கு கிரேட்டர் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு எது நமக்கு பெரிய நம்பரோ அதை நம்ம டிக் பண்ணணும். இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 லீவ்ஸ் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இப்போ இதில் எது கிரேட்டர்? 7 தான் நமக்கு பெரிய நம்பர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலர் நம்பர். கவுண்ட், ரைட் அண்ட் டிக் த ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க. சின்ன நம்பரை நம்ம டிக் பண்ணணும். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இங்கே ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ 6 நம்ம டிக் பண்ணணும். Let us practice. Draw objects to make both the boxes equal. நம்ம என்ன பண்ணோம்? ட்ரா பண்ணி ரெண்டு பாக்ஸஸையும் ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ இங்கே எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. டோட்டலாக நமக்கு 6 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 6 ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணோம். ஆல்ரெடி இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போ நம்ம 5 6 ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 6 ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணோம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக 2 ஃப்ளவர்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 பலூன்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ நம்ம 5 6 7க்கு நம்ம பலூன்ஸ் ட்ரா பண்ணணும். 7 பலூன்ஸ் ட்ரா பண்ணலாமா? இப்போ 7 பலூன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது அடுத்தது ஸ்மைலி பார்க்கலாம். ஸ்மைலியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 ஸ்மைலிஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம எத்தனை வரையணும்? 4 ஸ்மைலிஸ் வரையணும். ஓகே, 4 ஸ்மைலிஸ் வந்து நம்ம வரையணும். இப்போது இது வந்து 2 3 4 5 ஈக்குவலாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். ஸோ நமக்கு பெரிய நம்பர், கிரேட்டர்னால் பெருசு. ஓகே, பெரிய நம்பரை நம்ம சர்க்கிள் பண்ணோம். இப்போ 5 6 எது பெரிய நம்பர்? 6. ஓகே, இப்போ 3 1 எது பெரிய நம்பர்? 3. 7 9 2 5. ஸோ 5 தான் கிரேட்டர் நம்பர். 4 7 தான் நமக்கு கிரேட்டர் நம்பர். இங்கே சர்க்கிள் த ஸ்மாலர் நம்பரை நம்ம சர்க்கிள் பண்ணணும். 1 3. ஸோ 1 தான் ஸ்மாலஸ்ட் ஒன். 3 5ல் 3 தான் சின்ன நம்பர். 4 6 கம்பேர் பண்ணால் 4. 4ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணாலும் நமக்கு 4 தான் சின்ன நம்பர். 6ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணால் 2 தான் நமக்கு சின்ன நம்பர். ஓகே, let us explore. Draw more balls in the first box. ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மோர் பால்ஸ் வந்து வரைய சொல்லியிருக்காங்க செகண்ட் பாக்ஸை விட. ஓகே, இப்போ செகண்ட் பாக்ஸில் எத்தனை இருக்குது பால்ஸ்? 1 2 3 4 இருக்குது.
4 பால்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன வரையணும்? 4 விட அதிகமாக வரையணும். ஆல்ரெடி 1 2 3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 விட நிறைய வரையணும். ஸோ அப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 பால்ஸ் வரைஞ்சிக்கலாம். அப்போ 4 5 6 பால்ஸ் நம்ம டோட்டலாக வரைஞ்சிருக்கோம். ஸோ 6 பால்ஸ் வந்து நமக்கு என்னது அதிகம் தான். ஓகே, 4 விட அதிகமாக நம்ம வரைஞ்சிட்டோம். 5 வரைஞ்சாலும் நமக்கு 4 விட அதிகம் தான். 6 வரைஞ்சாலும் அதிகம் தான். 7 வரைஞ்சிக்கலாம், 10 வரைஞ்சிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஆனால் 4 மட்டும் வரையக்கூடாது, அதை விட அதிகமாக வரையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரா ஆப்பிள்ஸ் in both boxes so that there are more apples in the second box. நம்ம என்ன பண்ணோம்? ஆப்பிள் வந்து வரைய சொல்லியிருக்காங்க 2 பாக்ஸ்லேயும். ஆனால் மோர் ஆப்பிள்ஸ் வந்து செகண்ட் பாக்ஸில் வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? ஒரு 2 ஆப்பிள் மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வரைஞ்சிக்கலாம். நிறைய ஆப்பிள் வந்து நம்ம இங்கே செகண்ட் பாக்ஸில் வரையலாம். ஓகே, மோர்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோன்னு சொல்லலை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 ஆப்பிள்ஸ் வந்து இங்கே வரைய போகிறோம். ஓகே, புரிஞ்சுதா? 2 பாக்ஸ்லேயும் ஆப்பிள் வரையணும் நம்ம. ஆனால் செகண்ட் பாக்ஸில் நிறைய வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் 2 வரைஞ்சிட்டு செகண்ட் பாக்ஸில் 5 வரைஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு பாக்ஸில் 3 ஆப்பிள் வரைஞ்சா கூட கரெக்டு தான், ஏன்னா செகண்ட் பாக்ஸில் தானே கூட இருக்குது. ஓகே, ஆனால் ஈக்குவலாக வரையக்கூடாது. ஃபஸ்ட்டு பாக்ஸில் கம்மியாகவும் செகண்ட் பாக்ஸில் நிறையவும் வரைஞ்சிக்கலாம். உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு பாக்ஸை விட நிறைய வரையணும். லேர்னிங் செக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவுண்ட் ரைட் அண்ட் டிக் மோர். ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிட்டு நம்ம வந்து எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 7 அப்படின்னு எழுதலாம். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே மோர் இருக்கிறத நம்ம டிக் பண்ணணும். ஸோ 9 தான் நமக்கு மோர். நெக்ஸ்ட்டு ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் பேக்வேர்ட் கவுண்டிங். ஸோ பேக்வேர்ட் கவுண்டிங்கில் நம்ம எழுதணும் 8 7 6 5 4 3. ஸோ இப்போ நம்ம படித்தது எல்லாமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தான் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ 8க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 7. ஓகே, 8க்கு ஆஃப்டர் நம்பர் 9. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். ஸோ பெரிய நம்பரை சர்க்கிள் பண்ணோம். விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? ஸோ 9. ஓகே, கம்ப்ளீட் த ஃபார்வர்ட் ஸ்கிப் கவுண்டிங் இன் டூஸ். ஸோ ஃபார்வர்ட் ஸ்கிப் கவுண்டிங். ஸோ 1 2 ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, 3 எழுதியிருக்காங்க. 4 ஸ்கிப் பண்ணிட்டாங்க, 5 எழுதணும். 6 ஸ்கிப் பண்ணி 7 எழுதணும். 8 ஸ்கிப் பண்ணி 9 எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் என்னெல்லாம் இந்த சாப்டரில் படித்தோம் அப்படின்னு. ஃபார்வர்ட் பேக்வேர்ட் கவுண்டிங்னா என்னன்னு படித்தோம். பிஃபோர் நம்பர்னால் என்ன, ஆஃப்டர் நம்பர்னால் என்னென்னு படித்தோம். ஸ்கிப் கவுண்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம படித்தோம். மோர்னால் என்னது, லெஸ்னால் என்னது அப்படின்னு நம்ம படித்தோம். கிரேட்டர் நம்பர்னால் என்ன, ஸ்மாலர் நம்பர்னால் என்ன அப்படின்னு நம்ம படித்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.